சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி, விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. முருக பக்தர்களின் பேரவை சார்பாக தங்களை சந்திப்பதிலே பெருமை கொள்கிறேன். பழனிவேலாகிய நான். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இந்து சமுதாய மக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். தீபத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையிலே ஜோதி சுரூபனாக அண்ணாமலை காட்சி தருகிறார். சபரிமலையில ஐயப்பன் ஜோதி சுரூபனாக காட்சி தருகிறார். அப்படின்னாக்கா இறைவன் ஜோதி ரூபத்தில தான் மனிதனுக்கு காட்சி தர. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஜோதி வடிவிலே நம்முடைய இதயத்துல இறைவன் குடியிருக்கிறார். அதனால ஜோதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுறோம், திருவிளக்கு பூஜை நடத்துறோம், எல்லா இடத்தையும் தீபத்துக்கு தான் முக்கியம் கொடுக்குறோம். அதே போலதான் நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வழிபாட்டு முறையிலே இருந்த தீபம் ஏற்ற நிகழ்ச்சி சில கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி காலத்தினால தடைப்பட்டது. அது மீண்டும் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இந்துக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்போது உள்ள அரசாங்கத்தால் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுத்து கூட அது நிறைவேற்றப்பட முடியவில்லை. ஆகவே வருகின்ற 23ஆம் தேதி சஷ்டி தினத்தன்று மாலை 6 மணிக்கு அனைவரும் வீடுகளிலும் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாடி திருப்பரங்குன்ற வாயு உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும். இந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் ஞானத்தை கொடுக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றி நாடு செழிப்பாக வேண்டும், நாட்டு மக்கள் நலம் பெற வாழ வேண்டும் என்று அனைவரும் வீட்டு வாச தீபம் ஏற்றுங்கள், கந்த சஷ்டி கவசம் பாடுங்கள், அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.